கடை முன்பு வைத்த பேனரை அகற்றும்படி காவல் நிலையத்தில் புகார் அளித்த பழக்கடை உரிமையாளரை பாஜக நிர்வாகி மிரட்டிய ஆடியோதான் இவை. நான் உங்க கடை முன்னாடி கட்டி இந்த பேனர் யார் அவுத்தது? யார் சார்? நீங்க யார் சார் பேசுறீங்க? நான் அண்ணா கிராம கிழக்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார் பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டர் சார், இப்ப இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் நான் நைட்டு கட்டினேன். 500 பேர் வர உன்னை தூக்கி போட்டு மெதிப்பான் பையன். மக்களவை தேர்தலில் பாஜகவை அதிக இடங்களில் வெற்றி பெற வைக்கும் நோக்கத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரையை நடத்தி வருகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அதன் ஒரு பகுதியாக கடந்த 26ஆம் தேதி கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் யாத்திரையை நடத்தினார். இதனால் அவரை வரவேற்கும் விதமாக பாஜக நிர்வாகிகள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்தனர். அதோடு மாநில தலைவரிடம் தங்களின் மவுசை காட்டுவதற்காக முக்கிய சாலைகளின் இரு பக்கங்களிலும் பெரிய பெரிய ராட்சத பேனர்களை பாஜக நிர்வாகிகள் வைத்தனர். கடலூர் சாலையில் பிரபு என்பவருக்கு சொந்தமான பழக்கடைக்கு முன்பு அண்ணா கிராமம் கிழக்கு ஒன்றிய பாஜக தலைவர் செந்தில்குமார் சார்பில் ராட்சத பேனர் வைக்கப்பட்டதாக தெரிகிறது. கடை இருப்பதே தெரியாத அளவுக்கு பெரிய பேனர் வைத்ததால் குடோனில் வைத்திருந்த பழங்களை வெளியே எடுத்துச் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. பேனரை அகற்றும் வரை காத்திருந்தால் குடோனில் உள்ள பழங்கள் அனைத்தும் அழுகி அடுத்த நாள் வருமானத்திற்கு என்ன செய்வது என்ற பயத்தில் பன்ருட்டி காவல் ஆய்வாளரிடம் பிரபு தொலைபேசி வாயிலாக புகார் தெரிவித்திருக்கிறார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் கடையை மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் பேனரை அகற்றியதாக சொல்லப்படுகிறது. தலைவரிடம் நற்பெயர் வாங்குவதற்காக பார்த்து வைத்த பேனரை அவர் வந்து போவதற்குள் போலீசார் அகற்றியதால் பாஜக நிர்வாகி செந்தில்குமார் ஆத்திரமடைந்தார். இதனால் உடனடியாக பிரபுவை செல்போனில் அழைத்த அவர் பேனரை யார் அகற்றியது என கோபமாக கேள்வி எழுப்பினார். அதற்கு இன்ஸ்பெக்டர் தான் பேனரை அகற்றியதாக பிரபு கூறியதால் மேலும் ஆத்திரமடைந்த அவர் 500 பேரோட வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போறேன் என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். நான் உங்க கடை முன்னாடி கட்டி இந்த பேனர் யார் அவுத்தது? யார் சார்? நீங்க யார் சார் பேசுறீங்க? நான் அண்ணா கிராம கிழக்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார் பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டர் சார், இப்ப இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் நான் நைட்டு கட்டினேன். 500 பேர் வர உன்னை தூக்கி போட்டு மெதிப்பான் பையன். இதனை கால் ரெக்கார்ட் செய்து கொண்ட பிரபு அந்த ஆதாரத்துடன் பன்ருட்டி காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்தார். இந்த ஆடியோ தற்போது சமூக வலைத்தளங்களிலும் பரவிய நிலையில் கடையை மறைத்து பேனர் வைத்ததோடு மட்டுமல்லாமல் புகார் அளித்தவரையும் மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.